ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்சிங் தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸில் இருந்து கலர் ஃபிட் கேலிபர். ஸோ அந்த மாடலோட அன்பாக்சிங் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் சேவிங் டேஸில் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க இந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில்லு ஒரு காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓரம் வச்சுருவோம். ஸோ மெயினாக நம்ம பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் கேலிபர். ஸோ அந்த மாடல் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆர்டர் போட்ட கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திக் ப்ளூ கலர் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அதே மாதிரி அந்த இதுக்கு வந்து மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்னலாம் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்பெக் வந்து என்ன இருக்குது அது அப்படியே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 15 days வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்ட் பேட்டரி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து இதிலே வந்து நீங்கள் இதிலே வந்து கால்குலேட் காட்டும். உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் அது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாடி ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டைப்ஸான ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் எஸ்எம்எஸ் குயிக் ரிப்ளை இருக்குது. ஸோ அதாவது யாரும் உங்களுக்கு வந்து கால் பண்ணாங்கன்னா உடனே அந்த குயிக் ரிப்ளையில் வந்து ஐ வில் கால் யூ ஆஃப்டர் சம் டைம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குயிக் ரிப்ளை ஆப்ஷனில் வந்து அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. IP68 கொண்ட வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. அப் டு 1.5 மீட்டர் வரைக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ப்ளூ கலரில் வந்து என்ன மாடல் தான் மிட் நைட் ப்ளூ அப்படின்னு வந்து அங்கே வந்து ப்ளூ கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து வெளியே வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வாங்க நான் மேலே இருக்கிற கவர் ஓப்பன் பண்ணி உள்ள வாட்ச் வந்து எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஓப்பன் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ஜெஸ்டர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டியில் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ உள்ளே வந்து டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாய்ஸ் அவங்க கிட்ட வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டிக்கர் மாதிரி ஒரு 5 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எடுத்து ஓரம் வச்சுருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான வாட்ச் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வாங்க இப்போ வந்து நம்ம வந்து டேக் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேஃப்டி மெஷருக்காக. ஸோ இதுதான் வாட்ச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினான வாட்ச்சு. ஸோ இதை எடுத்து ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து தந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சுக்கு தர மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டிக் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் மேனுவல். ஸோ அவ்வளோதான் பாக்ஸில், மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அவங்க எதுவும் தரல. ஒரு யூசர் மேனுவல். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம வாட்ச் வந்து வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுற அந்த பட்டன் வந்து தந்திருப்பாங்க. அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வந்து வாட்ச் வந்து ஆன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பூட் பண்ணங்காட்டியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனோட வந்து பேர் பண்ண சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எல்லாமே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது. அதில் கொடுத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு டிவைஸ் நேம் என்ன, ப்ளூடூத் நேம் என்ன, இதில் வெர்ஷன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை வந்து iOS ஃபோனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நாய்ஸ் ஃபிட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நாய்ஸ் ஃபிட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து 19 MB. ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ரி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே பேர் டிவைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேர் டிவைஸ் கொடுங்க. பேர் டிவைஸ் கொடுத்துட்டு நம்மளோட லொக்கேஷன் எல்லாம் கேட்குது. ஸோ வந்து எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஃபிட் காலிபர்னு சொல்லிட்டு இதோட மேக் ஐடி வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து யுவர் டிவைஸ் இஸ் பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கேட்குது. இந்த ஃபோன் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிங் வரும். ஸோ பேரிங் ஆன பின்னாடி உங்களுக்கு வந்து ஆடட்னு வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நார்மலாக என்ட்ரு ஆகிடுச்சு. உங்கள் ஸ்க்ரீன் எண்டில் வந்து உங்கள் வாட்ச் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேல் தான் உங்களால் எல்லா செட்டிங்ஸ் எதுலேயுமே பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போதே உங்களோட ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டுமே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உள்ளே போகுது. ஸோ இப்போ இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துட்டிங்கன்னா சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்குது.
ஸோ இதில் வந்து நான் அப்போதைக்கு வந்து சும்மா ஐகாவே ஹெல்த்தின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சம் பேசிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குது, நம்ம மேலாக ஃபீமேலாக, அதே மாதிரி பர்த் டேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இதில் வந்து காட்டணுன்னு, மெட்ரிக்கில் வந்து காட்டணுமா இல்லை இம்பீரியல் அந்த ஃபீட் அந்த மாதிரி இதில் வந்து யூனிட் சிஸ்டம் வந்து எல்லாமே கேட்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து சும்மா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி உங்களோட வெயிட் எவ்வளோ, ஸோ அதே மாதிரி உங்களோட கோல்ஸ் வந்து டெய்லி எவ்வளோ தூரம் நடக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதிலே வந்து ஒரு இதை வந்து செட்டப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதான் உங்களோட நாய்ஸ் ஃபிட் அப்ளிகேஷனு. ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ நடந்திருக்கிறோம் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து பார்ப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினான காம்போனென்ட்டு, அதாவது வந்து நாய்ஸ் ஃபிட், கலர் ஃபிட், கேலிபர். ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி கொஞ்சம் வந்து இன்பில்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து அப்படியே ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது கேலிபர் மாடலில் உங்களுக்கு வந்து ரவுண்டோ அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்கொயர் ஷேப் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து எதில் வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சிலிக்கான் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயல் இது வந்து எதுலேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாலிகார்பனேட்டில் வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், பாடி டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மானிட்டர் இதுலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த 4 வகையான இதுவும் நம்ம பாடிக்கு தேவையானது வந்து ஸோ இதில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.7 இன்ச் கொண்ட நார்மல் டிஎஃப்டி டிஸ்பிளே தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர் வேரியன்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டச் ரெஸ்பான்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, பேசிக்காக வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதே இன்னொரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நாய்ஸ் ஹெல்த்துன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட்டு இது, அதே மாதிரி வந்து பிளட் லெவலு, டெம்பரேச்சரு, அதாவது உங்கள் பாடிக்கு தேவையான பின்னாடி வந்து உங்கள் சென்சார் மூலிமா ரிஸ்ட்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலாமோ ஸோ அதெல்லாமே இதில் இருக்குது. ஹார்ட் ரேட் பார்த்துக்கலாம், டெம்பரேச்சர் எவ்வளோ, ஸ்ட்ரெஸ் ரேட்டு, அதே மாதிரி பிளட் லெவலு, ஸ்லீப் ரேட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த்தில் வந்து பார்த்துக்கலாம். கிளாக் வந்து கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் அலாரம் இதில் வச்சுக்கலாம், ஸ்டாப் வாட்ச்சு, வேல் கிளாக் வந்து இதில் பார்த்துக்கலாம், டைமரு இதெல்லாமே இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 டைப்ஸான ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன தனித்தனியாக ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 60 டைப்ஸான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங் போடுறப்ப இதில் சைக்கிளிங் கொடுத்துட்டிங்கன்னா அவுட்டோர் சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஹண்டிங், ஃபிஷ்ஷிங், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்போர்ட்ஸு, பால் கேம்ஸ், டான்ஸ் ஸ்போர்ட்ஸ், ஸோ வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெதர் வந்து செக் பண்ணிக்கலாம். மியூசிக் வந்து வெதர் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் எல்லாமே அப்டேட் ஆயிரும். மியூசிக் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் என்ன இது வந்து ப்ளே ஆகுதோ ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது ரைட் சைடு வந்து பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டைம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் வரும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலான ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து சார்ஜர் வந்து இன்னொன்று சார்ஜிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மேக்னெட்டிக் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர்லையும் பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட்டிக் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த 2 பட்டனு. ஸோ இந்த 2 பட்டன் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து இதாகணும். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் இது தான், நீங்கள் நார்மலாக போய் வச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ வச்சிட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கரெக்டாக வந்து நின்றுக்கும். நீங்கள் இன்னொரு வந்து எண்டு வந்து யூஎஸ்பி, இது வந்து நீங்கள் நார்மலாக மொபைல் சார்ஜிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் அதிலேயே வந்து சார்ஜ் பண்ணி இதில் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப் டு 15 days வரைக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணுறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து வச்சுட்டிங்கனாலே அந்த இடம் கரெக்டாக பக்கத்தால் கொண்டு போனீங்கனாலே அது வந்து மேக்னெட்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோம் பேஜ் மாதிரி. ஸோ இதில் இருக்கிற நீங்கள் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோர் தென் 150 க்ளவுட் டவுன்லோட் பேசிஸ் உங்களுக்கு வந்து தீம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத வந்து நம்ம வந்து ஃபோன்லேருந்தே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் பேஜ் மாதிரி. இது வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இதில் வந்து சார்ஜ் பர்சன்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 82% சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ளூடூத் கனெக்டில் இருந்தால் ப்ளூடூத் சிம்பிள் காட்டுது. இங்கே நீங்கள் சார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சேவிங் மோட் வந்து ஆன் ஆயிரும். ஸோ மறுபடியும் ஆஃப் பண்ணுறதுக்கு அதே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து ரிங் அடிக்கும், வைப்ரேட் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு, இதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிங்கிற டூ நாட் டிஸ்டர்பு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் இது சும்மா வந்து ஆன் ஆகிறது இது எல்லாமே. பேக் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஸ்க்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பிரைட்னஸ் செட்டிங்ஸு, வைப்ரேஷன் செட்டிங்ஸு, அதே மாதிரி ரிஸ்ட் அவேக் வந்து நீங்கள் வந்து கையாட்டினீங்கன்னா எவ்வளோ இது இருக்கணும். அதே மாதிரி ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் வந்து இப்போதைக்கு 5 செகண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10 செகண்டுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் அவேக். இது அதே மாதிரி டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் இருக்குது. ஸோ QR கோட் இருக்குது உங்கள் ஃபோனில் வந்து இதில் வந்து பேர் பண்ணணும்னா இந்த QR கோட் மூலிமா நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எதுக்குன்னு தெரியும். ரீபூட் கொடுத்தீங்கன்னா வந்து வாட்ச் வந்து ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். பவர் ஆஃப் கொடுத்தீங்கன்னா வாட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ரீசெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட். உங்கள் வாட்ச் வந்து நீங்கள் வந்து பழையபடிக்கே பழைய நிலைமைக்கே வரணும். நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஒரு டைமு ரீசெட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேலேருந்து கீழே தள்ளும் போனால் உங்கள் மொபைலில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்தால் நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் எல்லாமே காட்டும், அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டை தள்ளிங்கன்னா ரெண்டுமே ஒரே இது தான். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு தள்ளிங்கன்னா உங்கள் ஃபோனில் மியூசிக் பிளேயர் ஆனால் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் பேர் பண்ணி அது மூலிமா நீங்கள் எல்லாமே பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைம் லெஃப்ட் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீத், அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரீத்திங் வந்து ஒரு இது எடுத்துக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்ஹேல் அவுட்ஹேல் வந்து இவ்வளோ செகண்டில் வந்து இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ப்ரீத் அந்த இது கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலே இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ரேட் அதே மாதிரி நீங்கள் வந்து கையில் வந்து நீங்கள் வந்து கட்டணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ இது நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நடந்திருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் வந்து நாய்ஸ் ஃபிட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து இருந்தால் மட்டுமே இதை வந்து நீங்கள் வந்து வாட்சை வந்து புதுசாக வாங்குற வாட்சை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேர் பண்ண சொல்லும். ஸோ அது பேர் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு இந்த டைம் அண்ட் டேட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ஸோ அப்பயே பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண எல்லா கவுண்ட்டு இதில் வந்து வந்திருக்கும். ஸ்டெப் கவுண்ட்டு, எவ்வளோ நேரம் தூங்குறோம், ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு டீப்பாக எல்லா அனாலிசிஸும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இது பண்ணுறது, ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ் கவுண்ட்டு, அதேமாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. ஸோ இது நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில் வந்து பேர் கட்டின பின்னாடி தான் இதெல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஹோம் பேஜில் மெயினாக அதான் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் டேட் வந்து வாட்சில் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறது இங்கேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்ன ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷாப், இது வந்து என்னென்னா நம்ம வந்து வாட்ச் ஏதோ வாங்கணும், இது வந்து அவங்களோட வெப்சைட் வந்து போகும், இது ஒன்றும் தேவையில்லை. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஸோ அதனால் வந்து லாகின் வந்து காட்டுது. ஸோ இந்த வாட்ச் பேசஸ் இதில் வந்து என்ன இதுதான் ஒரு மெயினான இது. ஸோ நீங்கள் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 150 பக்கம் நீங்கள் வந்து தீம்ஸ் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் வாட்ச் பேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து டவுன்லோடிங் ஆகும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுக்கு வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபரிங்கிறப்ப இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு வந்துருச்சு. ஸோ அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தீம்ஸ் இருக்கோ அந்த தீம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து 150 ப்ளஸ் அவங்களே வந்து அவங்களோட க்ளவுட்லேருந்து உங்களுக்கு வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகும். ஸோ வந்து இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸ் இது கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதோட இது வந்து லாஸ்ட் சிங் டைம் என்ன ஃபிர்ம்வேர் வெர்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹார்ட் மானிட்டரு, கூகுள் ஃபிட், அதே மாதிரி வந்து ரேபிட் ஐ மூமெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து வாட்சை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி பேர் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் போகிறவங்க அவங்களுக்கும். ஸோ நம்மளோட ஹெல்த்தில் வந்து என்னென்ன இதெல்லாம் அந்த பாடி டெம்பரேச்சர், ஸோ அதெல்லாம் வந்து டெய்லியுமே செக் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் வந்து பிளட் லெவல் இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஹார்ட் பீட் எவ்வளோ, அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் எல்லா இதுவுமே இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாட்சுக்கு வந்து போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ளீனான டிசைன் இருக்கும். பார்க்குறதே உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே டெய்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி எல்லாமே ஸ்லீக்காக வந்து ஓரளவுக்கு நல்லாவே தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நார்மல் டேஸில் வந்து 4000 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சேவிங் டேஸ்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சைடில் தான் நாங்கள் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2499, அதாவது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 2500 ருபீஸ்க்கு வந்து தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்.
ஆனால் அதை வந்து நீங்கள் லான்ச் பண்ண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 500 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணுற லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து வாட்ச் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மறுபடியும் இந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய், உங்கள் விக்னேஷ்.